அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமார் தாங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னும். ஆனால் நான் இந்த விஷயத்தை செஞ்சால் போதும், பெரிய ரன்ஸ் என்னால் அடிக்க முடியும் அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மா மேலும் அந்த பேட்டியில் என்ன மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அவர் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் தொடர்ந்து பல்வேறு பரபரப்பான சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் இன்னைக்கு சேனலில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய பேட்டிங் சுமார்னு ஒத்துக்கிறேன், ஆனால் இதை செஞ்சால் போதும், நான் என்னால் பெரிய ரன்ஸ் அடிக்க முடியும் அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்துருக்காருங்க. அதாவது ஆஸ்திரேலியா மண்ணில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா கிரிக்கெட் அணி விளையாடி வந்துட்டுருக்கு. அந்த தொடரின் முதல் போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா தலைமையில் இந்தியா அபார வெற்றி பெற்று முன்னிலையிலையும் இருக்காங்க. ஆனால் ரோஹித் சர்மா தலைமையில் 2வது போட்டியில் சுமாராக விளையாடிய இந்தியாவை தோற்கடித்த ஆஸ்திரேலியா தொடர சமன் செய்திருக்கு. காபாவில் நடைபெற்ற 3வது போட்டியிலையும் தடுமாறிய இந்தியா மழையின் உதவியுடன் டிரா செய்திருக்காங்க. அதனால் 1-1 அப்படின்ற கணக்கில் சமனில் இருக்கக்கூடிய இந்த தொடரின் 4வது போட்டியில் வெல்லும் முனைப்புடன் இந்திய அணி தயாராகி வந்துட்டுருக்கு. முன்னதாக இந்த தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மா சுமாராக விளையாடி வருவது இந்திய அணிக்கு பின்னடைவை கொடுத்து வந்துட்டுருக்கு. கடந்த நியூசிலாந்து தொடரில் ஓப்பனிங்கில் தடுமாறிய அவர் இந்த தொடரில் மிடில் ஆர்டரில் விளையாடுறாரு. அந்த இடத்துல அதைவிட மோசமாக விளையாடும் அவர் இந்தியாவின் தோல்விக்கு காரணமாகவும் இருந்திருக்காரு. அதனால் அஸ்வினுக்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா ஓய்வு பெறலாம் அப்படின்னு இந்திய ரசிகர்களே ஏமாற்றத்தை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தாம் நன்றாக பேட்டிங் செய்யலை அப்படிங்கிறத ஒப்புக்கொள்வதாக ரோஹித்தும் சொல்லியிருக்காரு. அதே சமயம் நன்றாக பயிற்சிகளை எடுத்து தயாராகி வரும் தாம் களத்தில் அதிக நேரத்தை செலவிட்டு விளையாடினா பெரிய ரன்கள் தாமாக வரும் அப்படின்னும் ரோஹித் நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. இது பற்றி அவர் பேசியது என்ன அப்படின்னா, நான் நன்றாக பேட்டிங் செய்யலை, அதை நான் ஒத்துக்கொள்றதுல எந்த தீங்கும் கிடையாது. ஆனால் என்னுடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்னு எவ்வாறு நான் தயாராகிறேன் அப்படிங்கிறதும் எனக்கு மட்டும்தாங்க தெரியும். எனது தயாராகும் முறையில் அனைத்து கட்டங்களையும் நிரப்பியிருக்கேன். அதனால் இவை அனைத்துமே களத்தில் முடிந்த அளவுக்கு அதிக நேரத்தை செலவிடுவதை பற்றியே எண்ணியிருக்கேன். அதை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு உறுதியாகவும் நான் இருக்கேன். அதே மாதிரி உன்னுடைய உடலும் கால்களும் நன்றாக நகரும் வரைக்கும் எப்படி செல்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. சில நேரங்களில் புள்ளி விவரங்கள் இவர் பெரிய ரன்கள் குவிக்கவில்லை அப்படின்னு சொல்லும். ஆனால் என்னை போன்ற நபருக்கு எனது மனதில் எப்படி உணர்கிறேன், எவ்வாறு தயாராகிறேன் என்பதே முக்கியம். உண்மையில் என்னை பற்றி நான் நன்றாக உணர்கிறேன். தற்போதைய நிலையில் ரன்கள் அதை காண்பிக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்குள் வித்தியாசமான உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் அடுத்த 2 போட்டிகளில் அசத்தவில்லை அப்படின்னா ரோஹித் சர்மாவும் ஓய்வு பெற வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஆல்ரவுண்டர் அஸ்வின் ஓய்வு பெற்றுள்ளதாக அறிவித்தும் இருக்கார். அவர் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போட்டியின் போது பாதியில் தன்னுடைய ஓய்வை அறிவித்துவிட்டு இந்தியாவும் திரும்பியிருக்கார். அவர் ஓய்வை அறிவித்த நிலையில் இது தொடர்பான விவாத பொருட்கள் இன்னும் தீரலை. அதாவது பல வருடங்களாக டெஸ்ட் தொடர்களில் மட்டுமே அஸ்வின் விளையாட
அழைக்கப்படுவதாகவும் தோனி கேப்டன்சியில் அனைத்து விதமான போட்டிகள்லையும் விளையாடிய அஸ்வினுக்கு கோலி மற்றும் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் விளையாட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அதே சமயத்தில் கம்பீரும் அஸ்வின் ஓய்வு பெற ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு முன்னாள் வீரர்கள் கூட கருத்து தெரிவித்திருக்காங்க. அந்த வகையில் தற்போது பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பாசித் அலி அஸ்வின் ஒரு சிறந்த ஆட்ட நாயகன் அப்படின்னும் அவர் ஓய்வு முடிவை அறிவிக்க ரோஹித் சர்மா மற்றும் கம்பீர் ஆகியோர் தான் காரணம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி அவர் சொல்லியது என்ன அப்படின்னா, அஸ்வின் செய்தியாளர்களை சந்தித்த போது நான் பார்த்தேன். அப்போது அவர் ஓய்வு பற்றி அதிகமாக பேசலை. ஒருவேளை விராட் கோலி மட்டும் கேப்டனாக இருந்திருந்தா கண்டிப்பாக அஸ்வினை இப்படி பாதியில் ஓய்வு பெற விட்டிருக்க மாட்டார். நியூசிலாந்து தொடரில் வாஷிங்டன் சுந்தர் தேர்வு செய்யப்பட்ட போதே அஸ்வின் ஓய்வு பெற்றிருக்க வேண்டும். அப்படின்னா 5 தொடர்கள் கொண்ட இந்த போட்டி முடிவடைந்த பிறகு ஓய்வு அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் கம்பீர் மற்றும் ரோஹித் மோசமான முடிவு தான் அஸ்வினை ஓய்வு பெற அறிவிக்க அனுமதித்திருக்கு. இந்த போட்டி முடிந்த பிறகாவது ஓய்வை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் அஸ்வினுடன் பேசியிருக்க வேண்டும். மேலும் அடுத்த 2 போட்டிகளில் அஸ்வின் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கிரிக்கெட் வீரர் அஸ்வின் திடீரென தான் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தது இன்னுமே ரசிகர்களுக்கும் சில கிரிக்கெட் வீரர்களுக்கும் அதிர்ச்சியான அறிவிப்பாகவே தாங்க இருந்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விஷயத்தில் சில விஷயங்கள் மாறி மாறி முடிவுகளை எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்திய கிரிக்கெட் அணியுடைய ஜாம்பவான் அப்படின்னு சொன்னால் ரவிச்சந்திரன் அஸ்வின் சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாகவே அறிவித்தும் இருந்திருந்தார். அதை பற்றி பல்வேறு ஊகங்களும் இருந்திருக்கு. அவர் ஏன் ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் பாதிலேயே ஓய்வு அறிவித்தார்? இந்திய அணியின் நிர்வாகம் அவரை புறக்கணித்ததுக்கு தான் காரணமா அப்படிங்கிற பல்வேறு ஊகங்களும் எழுந்திருக்கு. அஸ்வினின் தந்தை கூட அவர் அவமானப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய தந்தையின் பேச்சு உள்பட அனைத்து ஊகங்களையும் மறுத்ததோடு ஓய்வு குறித்து தனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காரு அஸ்வின். அதே சமயம் அவருடைய ஓய்வுக்கு உண்மையான காரணம் என்ன என்பது பற்றி அவரே ஒரு விஷயத்தை சொல்லியும் இருக்காரு. அது மிகவும் நிகழ்ச்சி அளிக்கும் தகவலாகவே இருக்கு. 2012-13 ஆண்டில் இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடினாங்க. அப்போ இந்திய அணி சொந்த மண்ணில் இங்கிலாந்து அணியிடம் டெஸ்ட் தொடரை இழந்திருந்தது. அப்போது இந்திய அணியில் அஸ்வினும் இடம்பெற்றும் இருந்தார். அந்த தோல்வி அப்போதைய இந்திய அணி வீரர்களை கடுமையாக பாதிக்கவும் செய்திருந்தது. அதே போல அப்போது பார்த்தீங்கன்னா அஸ்வின் தனக்கு தானே ஒரு சத்தியத்தை செய்ததாக தற்போது சொல்லியிருக்காரு. அந்த சத்தியத்தை மீறியதாலேயே ஓய்வையும் அவர் அறிவித்திருப்பதாக மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தார். தனது ஓய்வு முடிவு குறித்து அஸ்வின் பேசும்போது இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அஸ்வின் பேசியது என்னன்னா, நான் எங்கே இருந்து தொடங்குறது என எனக்கு தெரியல. உண்மையில் நான் 2012 ஒரு சத்தியத்தை எனக்கு நானே செய்திருக்கேன். நாங்கள் இங்கிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் ஒரு தொடரை இழந்தோம். அது சவாலானதாகவும் இருந்தது. அப்போதுதான் நான் இந்திய அணிக்காக கிரிக்கெட் ஆட துவங்கியிருந்தேன். இனி இந்திய மண்ணில் ஒரு டெஸ்ட் தொடரை கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அஸ்வின். அப்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி சொந்த மண்ணில் தோல்வி அடைந்தது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் இந்திய அணி டெஸ்ட் தொடரை இழந்தும் இருந்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் இந்திய அணி ஒரு முறை கூட சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரை இழக்கல. மேலும் இந்திய மண்ணில் நடந்த அனைத்து டெஸ்ட் போட்டிகள்லையுமே அஸ்வின் இடம்பெற்று ஆடினார். இந்திய அணியின் சொந்த மண் ஆதிக்கத்துக்கு அவரும் முக்கிய காரணமாகவே இருந்திருக்காரு. இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை இழக்கக்கூடாது என்று அவரது சத்தியம் நியூசிலாந்து டெஸ்ட் தொடருடன் முடிவுக்கு வந்ததை அடுத்து ஓய்வு முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அந்த வகையில் அவர் நிகழ்ச்சியான முடிவையே எடுத்திருக்கிறாரு அப்படின்னும் தெரிய வந்திருக்கு அப்படின்னும் பலரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா,
இந்தியா அப்புறம் வந்து சாம்பியன் 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் விளையாட இருக்க போட்டி எந்த தேதியில் எந்த இடத்துல நடக்க இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து கிரிக்கெட் உலகம் உற்சாகம் அடைந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2025 சாம்பியன்ஷிப் டிராஃபி ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெற போகுதுங்க. இந்திய அணி பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு அறிவித்ததை அடுத்து கடந்த ஒரு மாதமாக இது பற்றி பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அதன் முடிவில் இந்திய அணி ஆடும் போட்டிகளை மட்டும் வேறு நாட்டில் நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு ஒப்புக்கொண்டாங்க. அதே சமயம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் நடக்க இருக்கக்கூடிய சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் கிரிக்கெட் தொடர்களில் பாகிஸ்தான் அணியும் பங்கேற்காது அப்படின்னும், அப்போது பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் அனைத்தையும் வேறு நாட்டில் நடத்த வேண்டும் அப்படின்னும் ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.